திரு சுந்தரராஜன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது முதலமைச்சரே சொல்றாரு, இது கேரளா கண்டிராத மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பினராயி விஜயனே குறிப்பிடுறாரு. இப்படியான ஒரு பெரிய விபத்து, கோர விபத்தாக இது இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட், இது எப்படி நடந்திருக்கிறது? முதலமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேரளா மாநிலத்தில் இதற்கு நிகரான ஒரு பேரிடர் வந்து 2018 நடந்துச்சு, 2021 நடந்துச்சு, 22 நடந்திருக்கு, 2024 இப்போ வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த பேரிடர் நடக்கும் என்பது அநேகமாக உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பொதுவாக ஒரு 6 முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து புவியியல் சார்ந்து உருவார தன்மை குறித்து, இன்னும் வந்து உருவகம் சார்ந்து மார்ஃபாலஜிக்கல் ரீசன் இருக்கலாம், இன்னொன்று நிலநடுக்கம் ஏற்படுவது, மேகவெடிப்பு ஏற்பட்டு பனிமலைகள் உருவது, மனித செயல்பாடுகள், இவையெல்லாம் காரணங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த நிலச்சரிவு என்பது நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும், இது மனிதர்களால் உந்தப்பட்ட நிலநடுக்கம், பேரிடர். இட்ஸ் மேன் மேட் டிசாஸ்டர். எந்த தயக்கமும் கிடையாது சொல்கிறதுக்கு. இது வந்து எந்த இயற்கை சீற்றத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்க முடியாது, எந்த மழைப்பொழிவுக்கு நம்ம ஒழிஞ்சிக்க முடியாது. இட் இஸ் மனிதர்களால் உந்தப்பட்ட நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரிடர் என்பதை தரவுகளை நிரூபிக்க முடியும். ஒரு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு நான் சொன்ன காரணிகள் இருக்கும்போது, பொதுவாக இமயமலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. இமயமலை வந்து ரொம்ப யங் மவுண்டன்ஸ், சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது தான் இமயமலைகள். அங்கே இருக்கின்ற பாறைகள்னால் ரொம்ப இலகுவான பாறைகள், சாஃப்ட் ராக்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலை எப்போ உருவாச்சுன்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ ப்ரீ கம்பேரியன் ஏரான்னு அதை சொல்கிறாங்க. அது பயங்கர ஹார்ட் ராக்ஸ் உள்ளது, ரொம்ப ரொம்ப கடின பாறைகள் கொண்டது. அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படக்கூடாது. சரி. ஆனால் நாம் கடந்த பல ஆண்டுகளாக ஏற்படுத்திய நாம் ரிசார்ட் கட்டுறது, டனல் போடுறது, டேம் கட்டுறது, சாலைகள் அமைப்பதுன்னு கடுமையாக நான் ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக சொல்ல நினைக்கிறேன். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் 90% நிலச்சரிவுகள் 30 டிகிரி இன்க்ளேஷன் நடந்திருக்கு. அப்படின்னா மலை சரிவில் நடந்திருக்கு. மலைச்சரிவில் போய் நீங்கள் எப்படி மலையை உடச்சி வெட்டி நீங்கள் வந்து கட்டிடம் கட்டும் போது தான் நிலச்சரிவு வந்து ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. 30 டிகிரி இன்க்ளேஷன் நடந்திருக்கு, இது தரவுகள் இருக்குது. ஸோ இந்த நிலச்சரிவு என்பது நிச்சயமாக நம்மால் ஏற்படுத்தப்பட்ட நிலச்சரிவு இல்லை. மலைப்பகுதிகளில் இவ்வளவுதான் கட்டடங்கள் கட்டணும், அந்த கட்டடங்களினுடைய தன்மை இப்படியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு வரையறைகள் இருக்கு. அந்த வரையறைகளுக்கு உட்பட்டுத்தானே அதெல்லாம் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்காண்ணே. அப்படி எங்கே நடந்திருக்கு? நீங்கள் மாதவ காட்கள் குழு அமைச்சாங்க ஒன்றிய அரசாங்கம் 2011, இன்னைக்கு இல்லை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காக 2011ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து மாதவ காட்கள் குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளை பூரா நடந்து ஒட்டுமொத்த மலைகளையும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் இது. அதில் வந்து லெவல் 1, அதாவது ஜோன் 1 நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, மிக மிக இம்பார்ட்டண்டான பகுதி, எதுவுமே செய்யக்கூடாது. ஜோன் 2 குறைந்த அளவில் ஏதாவது செஞ்சுக்கலாம், ஜோன் 3 இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்படி தான் பிரித்தாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1, 2, 3. சரி, எதையுமா இருக்கு அந்த மாதவகாட்கள் குழு அறிக்கையில் இந்த வைத்திரி தாலுகா முழுவதும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1. அப்படின்னா நீங்கள் எதுவும் செஞ்சிருக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்போ அரசு அந்த குழு அமைச்சர் வந்து பூவலை நம்பர் இல்லை, அந்த குழு அமைச்சர் வந்து ஒன்றிய அரசாங்கம். அதுக்கப்புறம் கஸ்தூரங்கன் குழு அமைச்சாங்க. அவங்க போய் மேற்கு தொடர்ச்சி முழுக்க ஆய்வு பண்ணி 37% வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதையும் கேட்கல. அதன் பிறகு கேரளா அரசாங்கம் ஒரு குழு அமைச்சது. அதாவது மாதவ காட்கள் குழுலேருந்து ஒரு டைலூட்டட் வெர்ஷன் வந்து கஸ்தூரங்கன் குழு, கஸ்தூரங்கன் குழுலேருந்து இன்னொரு டைலூட்டட் வெர்ஷன் வந்து கேரளா அமைத்த குழு. அந்த குழு கொடுத்த அறிக்கையும் வந்து செயல்படுத்தவில்லை. சரியா? அப்போ நீங்கள் வந்து நிலம் தயாராக இருக்குது, எதுக்கு? சரிவு ஏற்படுவதற்கு நிலம் தயாராக இருக்கு. என்ன தேவை? அதுக்கு ஒரு மழை பொழிவு தேவை. 35 சென்டிமீட்டர் மழை பெய்த உடனே நிலச்சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான உயிர்களை நாம் வந்து இழந்திருக்கோம். நீங்கள் கேரளாவோட மழை பொழிவு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது மொத்தம் வந்து 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். எப்போ இருந்து பெய்யும் தெரியுமா? மே கடைசியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் பெய்யும், செப்டம்பர் கடைசி வரைக்கும் பெய்யும். இந்த 6 மாதம் எடுத்துக்கும் இந்த மழை பொழிவு அனுப்பதற்கு. ஆனால் காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மழை பெய்கின்ற காலத்தை சுருக்குகிறது. நம்பர் ஆஃப் மினிமம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து குறையுது, நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து கூடுது. அப்ப இந்த காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை தொடர்பான சவால்கள் அப்படிங்கிறது கேரளாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாரும் பொருந்தும். ஆனா உங்க நிலம் தயாராகல சரிஞ்சு போறதுக்கு அது கேரளா சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அது ரிசார்ட்ஸ் நீங்க அதிகமா போடுறீங்க, டேம் கட்டுறீங்க, மலையை ஒடிச்சு டனல் போடுறீங்க, அது கேரளா சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அப்ப அதுக்கு வந்து நிலம் தயாராகும் போது மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. ஸோ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க தீவிர மழை பொழிவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்காதீங்க. அது வந்து ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அது முக்கியமான காரணம் கிடையாது.
கிடையாது. முக்கியமான காரணம் வந்து உங்கள் நில பயன்பாடு மாற்றம். நீங்க நிலத்தை நிலமாக வைத்திருக்காமல் காடுகளாக வைத்திருக்காமல் நீங்கள் கட்டிடங்கள் கட்டி சாலைகள் போட்டு டனல் போட்டு விளைவைத்தான் இன்னைக்கு இந்த நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து நாம் இழந்திருக்கிறோம். அதனால தான் மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் a man made disaster. சரி, ஓகே. முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் திரு சுந்தரராஜன். திரு மதுக்கூர் ராமலிங்கம், இங்க மாநில அரசு சில வரையறைகளை மீறி இருக்கிறது. அப்படி மீறும் போது நிகழ்ந்த விபத்தாக இது பார்க்கறதுனால இது மேன்மேட் டிசாஸ்டர் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு திரு சுந்தரராஜன். இல்ல, மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டா இப்போது இருக்கிற மாநில அரசு பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு என்று மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு எதிர்பாராத மேக வெடிப்பு, அதனால் ஒரு கடுமையான மழை பொழிவு, இதுதான் இன்றைய துயரத்துக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீட்பு பணியிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருப்பதால் வான்வழியாக சென்று மீட்பு நடவடிக்கையோ நிவாரணப் பொருட்களையோ தர முடியலை. அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் மாநில முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு மாநில முதல்வர் பிரதமரை எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதை அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வந்த பொழுதும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று, ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக ஒன்றிய அரசு அதை தவிர்த்தது. இப்போது கூட அந்த ஒன்றிய பட்ஜெட்டில் கூட நிதிநிலை அறிக்கையில் கூட கேரளா தொடர்ந்து நீங்கள் இயற்கை பேரிடர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டை விட அது நுண்கிருமிகள் தொற்று தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது தொடர்ச்சியான மழை வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் அதிகம். அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் அதை ஒரு மாநிலம் அங்கே இருப்பது ஒரு எதிர்க்கட்சி அரசு என்கிற பார்வையில் தான் ஒன்றிய அரசு அணுகுகிறதே தவிர பாதிக்கப்படுபவர்கள் நம் மக்கள் என்கிற பார்வை என்பது ஒன்றிய அரசு கிட்ட இல்லை. அது நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இல்லை. இப்போ தமிழ்நாடு கூட 37,000 கோடி நம்ம கேட்டிருக்கோம். அவங்க சில 200 சொச்சம் கோடியை கொடுத்துட்டு அதன் பிறகு கையை விரிச்சிட்டாங்க. அது தொடர்பாக பேசலாம், அந்த கேள்விகளும் கூட இருக்கு. இது வரலாறு காணாத, கேரளா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் பேரழிவு அப்படின்னு சொல்றத சுந்தரராஜன் மறுக்கிறார். அப்படி இல்ல, இதற்கு முன்னாடி கேரளாவில் நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த விபத்துக்கும் கூட நம்ம உரிய எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல. வைத்திரி மாதிரியான இடங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மண்டலங்களாக இருந்ததுல நம்ம நிறைய கட்டடங்கள் கட்டினது தான் இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி அது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல? இல்லை, மாநில அரசுலையும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கு, ஒன்றிய அரசுலையும் இருக்கு. ஆனால் பல சமயங்களில் எளிதாக அந்த தடையில்லா சான்று பெற்று விடுகிறார்கள் என்பதை நான் பார்க்குறேன். இதுக்காக ஒரு மாநில அரசு அதன் மீதோ மொத்த பழியை சுமத்துவதோ அல்லது அதற்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்வதோ பொருத்தமல்ல. இது தொடர்ச்சியாக யாராக இருந்தாலும் இயன்றவரை இயற்கையினுடைய அந்த சமநிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் ஏதாவது கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குவதில் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்க வேணால் அது சரி செய்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இது ஒரு இந்திய அளவில் இதற்கான ஒரு கொள்கை என்பது உருவாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சொல்லிடுறாங்க, ஒரு மாநில அரசு எப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்னா அதுக்கான ஐஎம்டி வார்னிங் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி 40 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, நீங்க எந்தெந்த பகுதியில் மக்கள் வாழ்றாங்களோ பிரச்சனைக்குரிய பகுதியில் அந்த மக்களை வெளியேற்றுக்குன்னு ஐஎம்டி வார்னிங் கொடுத்துக்கணும். இங்க நடக்கவே இல்லையே. ஐஎம்டி என்ன வார்னிங் கொடுத்தாங்க? எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொன்னாங்க. ஸோ மாநில அரசு அதுவா எப்படி யோசிச்சுட்டு போய் நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. கட்டிடங்களை அனுமதிச்ச தப்பு, வரமுறை நில பயன்பாடு மாற்றம், அதெல்லாம் குற்றம் சாட்டு சொன்னாலும் நீங்க ஐஎம்டி கொடுத்துருக்க வேண்டிய வார்னிங் இருக்குல்ல, அது நடக்கவே இல்லைங்க. இல்ல, நீங்க முன்னாடியும் குறிப்பிட்டீங்க கேரளாவுக்கு மழை அப்படிங்கிறது இயல்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே பொழியக்கூடிய இடமா தான் கேரளா இருக்கும். அதாவது 3000 மில்லிமீட்டர் மழை என்பது அங்க கேரளாவில் பெய்யும். சரி, மழை பெய்கின்ற நாட்கள் இப்ப குறைஞ்சிருக்கு கிளைமேட் சேஞ்சினால. 3000 மில்லிமீட்டர் மழை 6 மாதத்தில் பெய்வதற்கு பதிலாக 1 மாசத்துல பெஞ்சிரும். அது 40 நாள்ல பெஞ்சிரும். அதுக்கு தீவிரம் அடைவதற்கான காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். ஆனா நிலச்சரிவு ஏற்பட காரணம் நில பயன்பாடு மாற்றம். அதையும் புரிஞ்சுதான் சொல்லணும். சரி, ஓகே. திரு ராமசாமி